இந்த தொகுதி மறுவரை என்பது நடந்தால் பிஜேபி தென் மாநிலங்களை நமக்கு வஞ்சிக்க போகிறது. தென் மாநிலங்களை தவிர்த்து விட்டு வட மாநிலங்களை வைத்தே நாம வெற்றி பெற்று அதிகாரத்தை பிடித்து விடலாம் என்ற தொனியில் பிஜேபி இந்த வேலையை செய்வதா சொல்றாங்க. நீங்க ஒரு கடிதம் பிரதமருக்கு எழுதியிருந்தீங்க. அதை நான் பார்த்தேன். அதை கொஞ்சம் தள்ளி போடுங்களேன். இல்லைன்னா இவங்க அரசியல் பண்ருவாங்க இதை வச்சு அப்படின்றீங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது அப்படின்றத திரு ரவீந்திரன் துரைசாமி மோடி லாயலிஸ்ட் சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். உங்க பார்வையில அப்படி ஒரு திட்டம் இருந்ததா? வட மாநிலங்களை வச்சு ஜெயிக்க போறோம், தென் மாநிலங்களை எங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன பாஜக தலைவர் யார் மாதேஷ்? இதுவரையில அவங்களுடைய கொஞ்சம் ட்ராக் ரெக்கார்ட் அதானே தென் சார்? மாவட்டத்தில் ஒண்ணுமே பிஜேபிக்கு இல்லைங்கிற மாதிரி ஒரு நக்கல் சிரிப்பு வேற உங்கள்கிட்ட வருமே. இல்ல அந்த சிரிப்பை காணலையே இன்னைக்கு. இல்ல தென் மாநிலங்களை பெருசா சோபிக்க முடியல பிஜேபியால. தென் மாநிலங்கள் கர்நாடகா எந்த மாநிலம் மாதேஷ்? சரி 3 தடவையும் மோடி தானே ஜெயித்திருக்கார் மாதேஷ். சரி 3வது தடவை நாங்க சித்தராமையா ஜெயித்ததும் அவசரமா எப்படியாவது தேவகவுடா நம்ம உள்ள கொண்டு வரணும், கொண்டு வந்து நம்ம கூட்டணி வைக்கலன்னா தேவகவுடா தனிச்சு நின்னாலும் ஒக்காலிகாஸ் ஓட்டு சிவகுமார் மூலமா காங்கிரஸுக்கே போயிடும். ஒருவேளையில் காங்கிரஸ் கூட சேர்ந்தா ஓல்டு மைசூர் 12 சீட்டு காலின்னு நம்ம சொன்னோம். நாம தான் முத மோடி லாயலிஸ்ட் சொல்றீங்கல்ல, சப்போர்ட்ரு மோடிக்கு சொன்னோம். உடனே அந்த லெட்டரை அண்ணாமலைக்கு அனுப்பியிருந்தோம். அண்ணாமலை அந்த லெட்டரை எடுத்து PL சந்தோஷ் மூலமா டக்குன்னு ஜேடிஎஸ் உடனே பேசி முடிச்சாரு. 11 சீட் 12 சீட்டுக்கு 11 சீட்டுக்கிட்ட அங்கே ஓல்டு மைசூரில் பிஜேபி பெரிய வெற்றியை பெற்றிருக்குது. ஸோ ஒவ்வொரு அசைவும் நம்ம மோடி நன்மையை மையமாக வச்சு தான் நாம் அசைவோம்.